இன்னைக்கு கொங்கு ஸ்பெஷல் வெள்ளை பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான பொருளே தேங்காய் எண்ணெயும் நெய்யும் தான். பிரியாணி ஸ்பைசஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் 4 ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு 2 பச்சை மிளகா ஆட் பண்ணிக்க போகிறோம். 1 கைப்பிடி புதினா, 1 கைப்பிடி கொத்தமல்லி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கணும். அந்த ஸ்மெல் ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு 10 சின்ன வெங்காயம், பூண்டு, கரம் ஸ்பைசஸ், இஞ்சி, 3 பச்சை மிளகா நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஆட் பண்ணிவிட்டு ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி 1 தான் சேர்க்க போகிறோம். நிறையா சேர்த்தோம்னா புளிப்பாக இருக்கும். இது ஒயிட் பிரியாணிங்கிறதுனால புளிப்பு ரொம்ப இருக்கக்கூடாது. டேபிள் ஸ்பூன் சால்ட், மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் தண்ணி போட்டுக்கணும். 1 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் அரிசி, 2 கிளாஸ் தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 10 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறமா நம்ம 20 மினிட்ஸ் தம் போட போகிறோம். அரிசியும் தண்ணியும் ஒரே அளவில் வந்ததுக்கப்புறமா தான் தம் போடணும். 20 மினிட்ஸ் தம் போட்டு முடிச்ச அப்புறம் உதிரியான வெள்ளை பிரியாணி ரெடி. நல்ல உதிரியாக வந்துடுச்சு. ரொம்ப நன்றி.